ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் டிஎன் டிபார்ட்மெண்ட். இப்போது கம்ப்ளைண்ட்டில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற 2024 எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஒரு ஸ்டடி பிளான் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வரப்போகிற எஸ்ஐ எக்ஸாமுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா 25க்கு மேற்பட்ட தேர்வுகள் அடங்கிய டெஸ்ட் பேட்ச் 2300 வினாக்களுக்கு மேற்பட்ட வினாக்கள் கொண்டது. அது மட்டும் இல்லாமல் இதில் 4 ஃபுல் டெஸ்ட் வரும், 2 ரிவிஷன் டெஸ்ட்டும் வந்துடும். இந்த டெஸ்ட் ஃபுல்லாகவே சிலபஸ் டெஸ்ட்டாக தான் உங்களுக்கு இருக்கும். இது கூட வேர் டு ஸ்டடி நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த டெஸ்ட் பேட்சோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 349 ரூபாய்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இதே ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் ரெக்கார்டபிள் வீடியோவே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு சிலபஸ் வைஸ் கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி சிலபஸ் வைஸ் நோட்ஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். டவுட் கிளியரிங் செக்ஷனும் இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகி வரும். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃபுல்லாகவே ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த ஆன்லைன் கிளாஸஸ்க்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1499 ரூபாய்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் யாராவது ஜாயின் பண்ண அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா 8124833636 அப்படின்னு நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி எஸ்ஐ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஜூனில் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு வெப்சைட்டில் அப்லோட் பண்ண உடனே, அதாவது மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா டே பை டே நம்ம வந்து ரிவிஷனும் சேர்த்து ப்ளஸ் வந்து ஸ்டடி பிளான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். வீக்லி ஸ்டடி பிளானாக கொடுத்து டெய்லி வந்து ரிவிஷன்ற மாதிரி ஒரு வீடியோ கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வித்தின் ஒரு 8 வீக்கில் நம்ம டோட்டல் ஸ்டடி பிளான் நம்ம கவர் பண்ணியிருந்தோம். பட் நமக்கான எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகலை. இதுக்கான வந்து ஃபஸ்ட்டு எலெக்ஷன் ரீசன் வந்துச்சு, அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்துச்சு. இப்போது கோர்ட் ஆர்டர் படி ரிசல்ட் விட்டுருக்காங்க எஸ்ஐக்கும் அண்ட் பிசி எக்ஸாமுக்கும். இப்போ பிசி எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு பெருசாக பாதிக்கலை அப்படின்னாலுமே எஸ்ஐ எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து நம்ம 2024 எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கான மெயின் ரீசனாக ரோல் ப்ளே பண்ணிருச்சு. அப்படி பார்க்கும்போது நமக்கு ஜூன்லேயும் நோட்டிஃபிகேஷன் வரல, ஜூலைலையும் வரல, இப்போ ஆகஸ்ட் இந்த மந்த்து வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த மந்த் தான் பார்த்தீங்கன்னா இப்போது ரிசல்ட்டில் செலக்ட் பண்ணப்பட்ட அந்த 350 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல், மெடிக்கல் அண்ட் வைவா இதெல்லாமே இந்த மந்தில் தான் பிளான் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆகஸ்ட் 7, 8 ஃபிசிக்கலுக்கான டேட் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி மெடிக்கல் அண்ட் வைவாலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்து 10 நாளில் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கான எஸ்ஐ 2024க்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போது செப்டம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு கேர்லெஸ்ஸாக இருக்காமல், ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போன வருஷம் எக்ஸாமில் தவறு விட்டாங்களோ இல்லை நிறைய பேர் புதுசாக படிக்க ஆரம்பித்தவங்களும் கூட பார்த்தீங்கன்னா இப்போது செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன் போயிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் என்ன படிக்காமல் இருக்கீங்கன்னா அதுக்கான ரீசன் நீங்கள் மட்டும் தான். ஸோ இப்போ படிக்க ஆரம்பித்தா கூட கன்ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ளே நம்ம ஒரு பாதி சிலபஸையாக கவர் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டடி பிளான் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 75 டேஸில் டோட்டல் டாபிக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஒரு 132 டாபிக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். என்னடா அந்த 132 டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் போக பார்ப்போம். அந்த 132 டாபிக்ஸ் தான் நமக்கு ஓவரால் சிலபஸே, இன்க்ளூடிங் சைக்காலஜியோட சேர்த்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரிசல்ட்டில் எஸ்ஐலையும் பிசிலையும் எகெயின் ஃபிசிக்கலுக்காக செலக்ட் ஆயிருக்கீங்கல்ல, உங்களுக்கு ஃபஸ்ட் என்னோட விஷஸ். ஏன்னா நீங்கள் அதில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு ஒரு போஸ்டிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களை விட்டு போகாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஃபுல் எஃபோர்ட்டை போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு ட்ரை பண்ணாமல் உங்களோட முடிகிற வரையுமே ஃபுல் எஃபோர்ட்டை போட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ செப்டம்பரில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா செப்டம்பர் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து ஒரு 75 to 90 டேஸ் வந்து நமக்கு எக்ஸாமுக்கு டைம் இருக்கும். அந்த டேஸில் நம்ம வந்து ஃபுல் டாபிக்ஸ்மே நம்ம கவர் பண்ணணும். இப்போ நம்ம படிக்க ஆரம்பித்தோம்னா 50 டேஸில் சிலபஸையும் கவர் பண்ணிடலாம். தென் அப்படியே கண்டினியூவாக ஒரு 2 ரிவிஷனாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தென் அப்படியே ஸ்ட்ரைட்டாக எக்ஸாம் போயிடலாம். எஸ்ஏ எக்ஸாம் வந்து ஒன்றும் யூபிஎஸ்சி எக்ஸாம் அளவுக்கு டஃப்பான எக்ஸாம் இல்லை. ஆனால் அதில் வச்சிருக்க ஆப்ஷன் அப்படின்ற ஒரு செக் மார்க் தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் மிஸ்டேக் பண்ணுறதுக்கான, கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொடுக்குது. அப்போ நம்ம அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கும் தடுத்து நம்ம வந்து மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்தளவுக்கு படிச்சாகணும். அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போயே படிக்க ஆரம்பிங்க. நம்ம எஸ்ஏ எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் போகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக எக்ஸாம் பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். பேசிக்காக எக்ஸாம் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன், எஸ்ஏ எக்ஸாம் எப்படி வரும், எஸ்ஏ எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது எஸ்ஏ எக்ஸாமில் மொத்தம் 2 எக்ஸாம் நடத்துவாங்க. ஒன்று வந்து மெயின் எக்ஸாமும், இன்னொன்று தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம். இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் வந்து உங்களுக்கு டோட்டல் மார்க், அதாவது கட் ஆஃப்க்கு வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் 100 மார்க் வைக்கிறாங்கன்னா அதில் ஒரு 40 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக போட்டினாலே உங்களோட மெயின் பேப்பர் திருத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு எலிஜிபிள் எக்ஸாம் மட்டுமே. இப்போ மெயின் எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமில் 140 கொஸ்டின் இருக்கும். 140 கொஸ்டினுக்குமே 0.5 மார்க் வீதம் 70 மார்க் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. பாஸ் மார்க் என்னமோ வெறும் 35 மார்க் தான். ஆனால் அந்த 35 மார்க் எடுத்தால் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியுமா, ஃபிசிக்கல் என்ன எலிஜிபிள் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது ராஜா. ஏன்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 59.5. லாஸ்ட் இயர் 650 வேகன்சி கொடுத்தே 59.5னா
இந்த தடவை 650+ தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் கட் ஆஃபில் ரொம்ப பெரிய மாற்றம்லாம் எதிர்பார்க்க முடியாது. என்ன எக்ஸ்பெக்டேஷன் நம்மளோட அதை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 59லேருந்து 62 வரையும் எதிர்பார்க்கலாம். ஆனால் மினிமம் நீங்கள் 62 வச்சுருந்தா தான் நீங்கள் அடுத்தடுத்த ப்ராசஸில் கொஞ்சம் சேஃபர் ஜோன்லேயே இருக்க முடியும். ஸோ உங்களோட டார்கெட் என்ன இருக்கணும்னா 124+ தான் இருக்கணும் டோட்டல் கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த 124 கொஸ்டின் எனக்கு போட்டால் போதும் அப்படின்னு படிக்காமல் ஃபுல் மார்க்குக்கு எய்ம் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. 140 கொஸ்டினுக்கு 140 கொஸ்டின் நான் கரெக்டாக போடுவேன் அப்படின்னு எய்ம் பண்ணி படிச்சிங்கன்னா தான் அட்லீஸ்ட் ஒரு 124க்கு மேலே ஒரு 130 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக போட முடியும். 130 கொஸ்டின்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 65 மார்க் உங்கள் கட் ஆஃப். 65 மார்க் ரிட்டர்னில் எடுத்துட்டீங்கனாலே அடுத்தடுத்த ப்ராசஸ் நீங்கள் பயப்படாமல் போகலாங்க, எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸாமில் நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் அடுத்தடுத்த ஸ்டெப் நீங்கள் பயப்படாமல் ஈஸியாக தைரியமாக மூவ் பண்ண முடியும். என்னடா ஃபிசிக்கலில் போயிருமோ, என்னடா இன்டர்வியூவில் போயிருமோ அப்படிலாம் பயப்படாமல் அடுத்த ஸ்டெப் நீங்கள் கொண்டு போகலாம். சரி, 140 கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த 140 கொஸ்டின் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ அண்ட் பார்ட் பின்னு ஸ்ப்ளிட் பண்ணி கேட்பாங்க. பார்ட் ஏ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஜிகே பார்ட்டும், பார்ட் பி பார்த்தீங்கன்னா சைக்காலஜி பார்ட் கொடுப்பாங்க. இந்த சைக்காலஜி பார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 60 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 60 கொஸ்டினில் 40 கொஸ்டின் வந்து சைக்காலஜி ப்ளஸ் மேக்ஸ் இருக்கும். ரிமைனிங் 20 வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் 10 கொஸ்டினும் இங்கிலீஷில் 10 கொஸ்டினும் இருக்கும். அப்படியே இந்த பக்கம் பார்ட் ஏக்கு வந்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஜிகே பார்ட். ஜிகே பார்ட்னா சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஜிகேலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. என்னோட கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஜிகேனா இது ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. நீங்கள் பேசிக்காக இப்போ நியூஸ் நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்டாகிராம்லையோ ஏதோ பாலிமர் நியூஸ் இந்த மாதிரிலாம் ஏதாவது நியூஸ் அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 கொஸ்டின் கரெக்டாக போடலாம். அப்படி பார்க்கும்போது ரிமைனிங் இருக்க 5-6 கொஸ்டின் தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் டெய்லி ஒரு நியூஸ் பேப்பர் வாசிக்கிற ஒரு ஆளாக இருந்தாங்கன்னா தாராளமாக போதும். அப்படி இல்லை, எக்ஸாமுக்கு கடைசி 15 நாள் உட்காந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே எல்லா சேனல்லையுமே உங்களுக்கு கிடைக்கிற எல்லா இடத்துலையுமே கரண்ட் அஃபேர்ஸ் தேடி எடுத்து படிச்சிங்கனாலே போதும். கரண்ட் அஃபேர்ஸுமே உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க, யார் யார் என்னென்ன புக்கு யார் யார் எழுதுனாங்க, இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதெல்லாமே கவர் பண்ணிங்கனாலே ஈஸியாக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸும் கவர் பண்ணிடலாம். நமக்கு இப்போ டாபிக் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிகே பார்ட்டில் சயின்ஸும் சோஷியல் சயின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அதுதான் நம்ம ஸ்கோரிங் சப்ஜெக்ட். இந்த சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கும்போது ஃபிசிக்ஸில் 10 கொஷினும், பயாலஜியில் 15 கொஷினும், ப்ளஸ் வந்து கெமிஸ்ட்ரியில் 5 கொஷின் கேட்குறாங்க. அதே மாதிரி சோஷியல் சயின்ஸ் சைடு பார்க்கும்போது ஹிஸ்ட்ரியில் 10 கொஸ்டின், ஜியாகிரஃபியில் 10 கொஸ்டின், பாலிட்டியில் 10 கொஸ்டின், கடைசியாக எக்கனாமிக்ஸில் 5 கொஸ்டின் கேட்குறாங்க. இதை நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி சப்ஜெக்ட், செகண்ட் ப்ரியாரிட்டி சப்ஜெக்ட் ஸ்ப்ளிட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும். ஏன் இந்த ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி சப்ஜெக்ட், செகண்ட் ப்ரியாரிட்டி சப்ஜெக்ட் ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கிறோன்னா இந்த எக்கனாமிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஆனால் அந்த 5 கொஸ்டினுக்காக நீங்கள் உட்காந்து ஃபுல் புக் கவர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தான் டைமை வேஸ்ட் பண்ணுறதுல ஒன்றா நம்பர் முட்டாள்னு அர்த்தம். அப்போ எப்படி சார் நான் படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. அதில் சிலபஸில் என்னென்ன டாபிக் வருதோ அதை மட்டும் நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே போதும், தாராளமாக மோர் தென் எனஃப். அதே மாதிரி ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி சப்ஜெக்டில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலபஸ் வைஸ் டாப்பிக்கும் கவர் பண்ணிடுங்க, புக் பேக்கு பாக்ஸையும் கண்டிப்பாக கவர் பண்ணிடுங்க. இந்த 11th 12thலாம் உட்காந்து முக்கி படிச்சுக்கிட்டு இருக்காமல் புக் பேக்கையும் பாக்ஸையும் கவர் பண்ணிங்கனாலே ஆல்மோஸ்ட் 11th 12thலேருந்து டோட்டலாகவே உங்களுக்கு கேட்க போகிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் 8 கொஸ்டின் மேலே நீங்கள் தாராளமாக ஆன்சர் பண்ணிடலாம் நீங்கள் புக் பேக்கும் பாக்ஸும் மட்டுமே கவர் பண்ணிங்கனாலே. ஏன்னா இங்கே 6th to 10th இருக்க கண்டென்ட்டை தான் கொஞ்சம் அப்டேட் பண்ணி வந்து 11th 12th கொடுத்துருக்காங்க. என்ன கொஞ்சம் இப்போ கண்டுபிடித்தவரை பற்றி எதாவது கேட்டாங்கன்னா கொஞ்சம் மாறுமே தவிர, ஆனால் நீங்கள் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி போட்டுடலாம். அந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா நீங்கள் 6th to 10th தரவாக படிச்சிருக்கணும். அதுதான் எப்படி படிக்க போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி சப்ஜெக்ட், செகண்ட் ப்ரியாரிட்டி சப்ஜெக்ட் ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. சரி, ஓகே. அப்படி பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி சப்ஜெக்ட்டில் எத்தனை டாபிக்ஸ் இருக்குது, செகண்ட் ப்ரியாரிட்டி சப்ஜெக்ட்டில் எத்தனை டாபிக் இருக்குது அப்படின்றதெல்லாம் இனிமேல் நம்ம பார்ப்போம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஜிகே சைடு ஒரு 94 டாபிக்ஸ் இருக்குது, இந்த சோஷியல் சயின்ஸும் சயின்ஸும் சேர்த்து. சைக்காலஜி சைடு ஒரு 38 டாபிக்ஸ் இருக்குது. இந்த 94 டாபிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் 10 டாபிக்ஸ் இருக்குது, பயாலஜியில் 11 டாபிக்ஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரியில் 21, ஜியாகிரஃபியில் 15, பாலிட்டியில் 16 டாபிக்ஸ் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் ப்ரியாரிட்டி சப்ஜெக்ட் அதாவது எக்கனாமிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரிலையும் எக்கனாமிக்ஸில் 10, கெமிஸ்ட்ரியில் 11 டாபிக்ஸ் இருக்குது. இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓவரால் சிலபஸ் முடிச்சிடலாம். இந்த சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி தான் நம்ம அடுத்த 50 நாள் நம்ம படிக்க போகிறோம். ப்ளஸ் சைக்காலஜி 38 டாபிக்ஸ் சேர்த்து. அப்போ டோட்டல் நம்ம டாபிக் எத்தனை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகேயில் 94 டாபிக்ஸ் ப்ளஸ் வந்து சைக்காலஜியில் 38 டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ண போகிறோம். டோட்டலாக 132 டாபிக்ஸ் வந்து அப்கமிங் 50 டேஸில் நம்ம கவர் பண்ணிவிட்டு 75 டேஸில் வந்து நம்ம ரிவிஷனோட சேர்த்து முடிச்சிருப்போம். நம்ம ஸ்டடி பிளான் வந்து கண்டிப்பாக அடுத்த 50 நாள் நீங்கள் படிக்கிறத பற்றி மட்டும் தான் இருக்கணும். இப்போ ரொம்ப நாள் எல்லாம் படிக்காமல் இருந்து நிறைய பேர் படிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குலாம் வந்து எடுத்தோன்னே படிக்க ஆரம்பிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி ஆஸ் எ பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் எஸ்ஏ எக்ஸாம் பற்றி இப்போ தான் நான் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கேன், எனக்கு இப்போ தான் தெரியும், இல்லை இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சது நான் எழுதலை ஆனால் இப்போ தான் எழுத போகிறேன் அப்படின்ற ஒரு ஐடியா வரவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக பிகினராக ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உங்கள் எல்லாருக்குமே இந்த 50 to 75 நாள் ரொம்ப முக்கியமான நாளாக தான் நீங்கள் எடுத்துகிட்டு படிச்சாகணும்.
எடுத்தோன்னே உங்களால் ஜெட் வேகத்தில் ஓட முடியாது, அதாவது ஜெட் வேகத்தில் படிக்க முடியாது. இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஸ்லோ ப்ராசஸ் இஸ் பெட்டர் தென் நோ ப்ராசஸ். அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஆமை இருக்குன்னு வச்சுக்கோங்க, முயல் இருக்குது. நீங்கள் முயல் வேகத்தில் ஓடி போயிட்டு தோற்று போகிறத விட ஆமையை மாதிரி இங்கே ஸ்லோவாக மூவ் ஆகி போனாலுமே கடைசியில் ஜெயிச்சா போதும், உங்களுக்கான போஸ்டிங் நீங்கள் அடிச்சிடலாம். அப்போது நீங்கள் ஒரு நாளைக்கு படிக்காமல் இருக்கிறத விட, இல்லை நான் மொத்தமாக படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு தலையில் ஏற்றிக்கிட்டு, இப்போ முயலை மாதிரி நான் மொத்தமாக படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு தலையில் ஏற்றிக்கிட்டு உட்காந்து படிச்சிங்கன்னா 10 நாள் படிப்பீங்களா, 15 நாள் படிப்பீங்களா, 20 நாள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். இது நீங்கள் ஸ்லோவாக ஆரம்பிங்க, ஒரு நாளைக்கு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிங்க. அப்படி நீங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கண்டினியூவாக படிக்க ஆரம்பிப்பீங்க. கன்சிஸ்டன்சி வந்துருச்சுனாலே நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். ஒரு நாளைக்கு மினிமம் 2 to 4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். என்னால் 4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண முடியல, நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் பார்ட் டைம் வேலைக்கு போகிறேன், நான் வீட்டை பார்த்துக்கணும், நான் ஒர்க்கிங் உமன், என்ன வேணாலும் சொல்லுங்கள். ஆனால் இங்கே நிறைய பேர் இன்னும் கஷ்டத்தில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளும் எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டு இப்போ உட்காந்து படித்தோன்னா டெம்பரரி சேலரியிலேருந்து ஒரு பர்மனன்ட் சேலரியில் போய் உட்காரலாம். வெறும் சேலரியை மட்டும் பார்க்காம உங்களோட ட்ரீம் ஜாப்லேயும் போய் உட்காரலாம். அப்போ அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். மினிமம் ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸை ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே சார், ஸ்டடி பிளான்றீங்க, அது எப்படி இருக்க போகுது, நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா டே பை டே இப்போ இன்றைக்கி நீங்கள் என்ன படிக்கணுமோ அதை வந்து அந்த அன்றைக்கி காலைல 6 மணிக்கு உங்களுக்கு வந்து யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணிடுவேன். யூடியூப் சேனலில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராதுங்களும் நீங்கள் டேரெக்டாக நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுவேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த வீடியோவில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அன்றைக்கி நீங்கள் என்ன படிக்கணும் ப்ளஸ் அது எங்கெங்கே படிக்கணும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முந்தின நாள் நீங்கள் படிச்சிருப்பீங்கல்ல, அந்த டாபிக்ஸ்லேருந்து ஒரு இம்பார்ட்டண்டாக ஒரு 5 to 10 கொஸ்டின் கேட்டிருப்பேன். அந்த கொஸ்டின் வித்தவுட் ஆப்ஷனில் கேட்டிருப்பேன். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கம்பல்சரி நீங்கள் படிச்சிருங்க, உண்மையான படிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் இதை கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணி படிக்கணும் அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் நம்ம சேனலை கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக TNUSRB போர்டு நடத்துகிற SA and PC எக்ஸாமுக்காக மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க வைக்கிற மாதிரி ஒரு சேனல் ஆகும். நம்ம சேனல் நேமே பார்த்தீங்கன்னா ட்ரீம் TN டிபார்ட்மெண்ட் தான் கொடுத்துருப்போம். நான் காக்கி யூனிஃபார்மை தான் கனவாக வச்சுருக்கேன்னு சொல்கிறவனுக்கு எங்கள் சேனல் நேமு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும். இப்போ இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வேறு என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SI Daily 15 அப்படின்ற டாப்பிக்கில் டெய்லியும் 15 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து சப்ஜெக்ட் வைஸ் சப்ஜெக்டாக 6th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து ஆரம்பித்து நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். இது மட்டும் இல்லாமல் GK டைம் அப்படின்ற டாப்பிக்கில் இம்பார்ட்டன்ட் GK டாபிக்லாம் கவர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிங்க பார்ப்போம். அது இப்போ இம்பார்ட்டன்ட் டேஸ் என்னென்ன டேஸ் இருக்குது, ஜான்லேருந்து டிசம்பர் வரைக்கும் என்னென்ன டேஸ் இருக்கோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டேஸ்ன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸாகவே கொடுத்துருக்கோம். நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி டேட்ஸ்லாம் உட்காந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு இல்லாமல் அட்லீஸ்ட் எங்களோட பிளேலிஸ்ட்டில் போயிட்டு அந்த இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தெல்லாம் வச்சு உங்களுக்கு ஞாபகம் வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி கேட்டாங்க, அதுக்கான ஆன்சர் என்ன, இதெல்லாமே ஷார்ட்ஸாகவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டைம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் டெய்லி குவிஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற எஸ்ஐ எக்ஸாமோ PC எக்ஸாம்லையோ நிறைய பேர் வந்து ட்ரீம் ஜாபாக உட்காந்துட்டு படிச்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் உங்களோட போஸ்டிங் அடிக்கிறதுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க. இப்போது நம்ம ஸ்டடி பிளான் எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்மிங் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கம்மிங் மண்டே மார்னிங் 6 o'clock நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்ற டாபிக்ஸ் நான் அப்லோட் பண்ணிடுவேன். அந்த அன்றைக்கி நீங்கள் படிச்சிருங்க. டியூஸ்டே நீங்கள் மண்டே படித்ததுக்கான ஒரு ரிவிஷன் ஒரு 5 to 10 கொஸ்டின் இருக்கும். ப்ளஸ் வந்து டியூஸ்டே என்ன படிக்கணுன்றதை அப்லோட் பண்ணிடுவேன். வீக்லி 6 days நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். 1 day ரெஸ்ட் இருக்கும். அந்த 1 day வந்து ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அது சண்டேவாக இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்காமல் இப்போலேருந்தே கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக நீங்கள் எக்ஸாம் கிராக் பண்ணிடலாம். ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மண்டே வீடியோ சந்திப்போம். நன்றி.